மெஞ்ஞானபுரம் தூய பவுலின் ஆலய அசன விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தற்பொழுது நீங்கள் அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த அசன விழாவில் கலந்து கொண்டார்கள். இரவு 10 மணி வரைக்கும் அந்த அசன விருந்து வைபவம் நடைபெற்றது. அனைவரும் கீழே அமர்ந்து உண்ணும் அற்புதமான காட்சி. சபையில் உள்ள வாலிபர்கள், வாலிப பெண்கள், பெரியவர்கள் அனைவரும் இணைந்து விருந்து உண்ண வந்த நமக்கும் மிக அருமையான ஒரு சேவையை அவர்கள் செய்தார்கள். அருமையான ஒரு விழா. இதற்கு காரணமாயிருந்தவர் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் நமக்கு இந்த ஆலயத்தை 178 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அன்னாரின் கல்லறை ஆலயத்தின் பின்பகுதியில் அமைந்துள்ளது. தற்பொழுது நீங்கள் பார்க்கின்ற காட்சி ஆலயத்தின் முக்கிய வாசலாகும். அந்த மெயின் வாசல் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் உள்ளே நாம் செல்லும் பொழுது அதனுடைய கட்டிடக்கலை மிக அருமையாக உள்ளது. உள்ளே கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களுடைய குடும்பத்தினருடைய பிறப்பு, இறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆல்டர் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் மேற்கூரை மிக அழகாக உள்ளது. கொத்து விளக்குகள் ஜொலிக்கின்றன. அனைவரும் அங்கே பிரார்த்தனை செய்வதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். மிக ஒரு பழமையான ஒரு ஆலயம். மெழுகுவர்த்தி வைப்பதற்கென்று தனி ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. அது எரிந்து கொண்டே இருக்கின்றது. ஆல்டர் பகுதி மிக அருமையாக உள்ளது. அனைவரும் குடும்பத்துடன் வந்து ஜெபித்து விட்டு செல்கின்றனர்.